என் உயிர் உள்ளவரை நானே பாமக தலைவர் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த தேர்தலுக்கு பின் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர்களே. ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என்னுடைய மூச்சு காட்டுற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். அதனால் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு நல்ல தந்தையாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற மாநாட்டின் போதும் மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற செயல்களை பார்க்கும்போது மிக மிக வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த கட்சி கொஞ்சம் கூட குறைவில்லாமல் ஆனால் எனக்கு வருகிற ஆதரவு நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு 99% பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா, ஏன் அப்படி சொன்னார் சொல்லக்கூடாது, கடைசி வரைக்கும் ஐயா அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது 99% இந்த 1% அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தாங்க அப்படி சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி தவறு கூட இன்னும் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன், என்னுடைய மூச்சு காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். ஆனால் பல அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன். ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை. வெளித்து எழுப்பதை பொன்னுசாமி இன்னும் பலருக்கு அந்த பொறுப்போடு கொடுக்கும்பொழுது அவருடைய செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியாக இல்லாத நிலையில் இவர் நேற்று இந்த தேர்தலுக்கு பின் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர்களே. ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என்னுடைய மூச்சு காட்டுற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். அதனால் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு நல்ல தந்தையாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற மாநாட்டின் போதும் மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற செயல்களை பார்க்கும்போது மிக மிக வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த கட்சி கொஞ்சம் கூட குறைவில்லாமல் ஆனால் எனக்கு வருகிற ஆதரவு நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு 99% பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா, ஏன் அப்படி சொன்னார் சொல்லக்கூடாது, கடைசி வரைக்கும் ஐயா அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது 99% இந்த 1% அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தாங்க அப்படி சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி தவறு கூட இன்னும் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன், என்னுடைய மூச்சு காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். ஆனால் பல அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன். ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை. வெளித்து எழுப்பதை பொன்னுசாமி இன்னும் பலருக்கு அந்த பொறுப்போடு கொடுக்கும்பொழுது
அவருடைய செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியாக இல்லாத நிலையில் நேற்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைவர் பொறுப்பை மீண்டும் அன்புமணிக்கே கொடுத்து விடலாம் என்று இருப்பதாக தெரிவித்திருந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று பாமக தலைவர் பதவியில் அன்புமணி எப்போதும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கட்சியினர் விருப்பத்தின்படி தானே தலைவர், தன் உயிர் உள்ளவரை நானே பாமக தலைவர் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.